நகரவாசினாவே ராசியில் சந்திரன், இந்த சந்திரனுக்கு 6ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் சுக்கிரன். இதற்கு பெயர் சந்திர அதியோகம். மேலோட்டமா பார்த்தாலே ஒரு 3 ராஜயோகம். இத உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா மிதுனராசி மண்டலத்துக்குள் புதன் 6ஆம் வீட்டுல பார்த்தோம்னா புஷ்கர நவாம்சம் மீனராசி மண்டலத்திலும், பிறகு நவாம்சத்தில் புதன் சொந்த வீட்டில் வரும் பொழுது வர்க்கோத்தமம் பாரிஜாத யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. குருவின் பார்வை இப்பொழுது மறுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துல ராகு என்ன பண்ணுவார், நம்மளுடைய வார்த்தைகள்ல வாக்குகள்ல ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பார். நமக்கே தெரியாமல் நாம் சில நேரங்களில் மற்றவர்களை காயப்படுத்தி விடுவோம். நம்ம அதை ஒரு இன்டென்ஷனா பண்ண மாட்டோம், ஆனால் தெரியாமல் அந்த வார்த்தையை நாம் விட்டு விடுவோம். இப்போ கணவன் லாபம் சம்பாதிப்பதில் குறியாக இருப்பார். நீங்க தான் இப்போ இங்க சாட்டான். அப்போ கணவன்கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் உஷார் சார், நான் எப்பொழுதுமே என் கணவன்கிட்ட பேசும்போது ஓவர் உஷார் தான் சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. சில நேரத்தில் ஆர்வ கோளாறினால் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னால் கூட அது கொஞ்சம் உங்களுடைய கணவனை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 25 வருட அனுபவம் நிறைந்த எனது பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். 20,000 குழந்தைகளுக்கு மேல் பெயர் அமைத்துள்ளோம். ஏராளமான ஜோதிடம் மற்றும் வாஸ்து எண் கணிதம் சம்பந்தப்பட்ட தகவல்களை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் தெரிவித்துள்ளோம். ஏற்கனவே எங்களது நிகழ்ச்சிக்கு பழகிய உங்களை வரவேற்கிறோம். ஹலோ நண்பர்களே, நன்றாக இருப்பீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களை ஜாலியாக பார்ப்போம். சுவாரஸ்யமாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். வழக்கம் போல் முதலில் மகரத்துக்கு உண்டான பலன்களை ஜூலை மாதத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு உச்சம். இதற்கு பெயர் பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம். குருவுடன் சூரியன் சேர்க்கை, இதுக்கு பெயர் சிவராஜ யோகம். நகரவாசினாவே ராசியில் சந்திரன், இந்த சந்திரனுக்கு 6ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் சுக்கிரன். இதற்கு பெயர் சந்திர அதியோகம். மேலோட்டமா பார்த்தாலே ஒரு 3 ராஜயோகம். இத உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா மிதுனராசி மண்டலத்துக்குள் புதன் 6ஆம் வீட்டுல பார்த்தோம்னா புஷ்கர நவாம்சம் மீனராசி மண்டலத்திலும், பிறகு நவாம்சத்தில் புதன் சொந்த வீட்டில் வரும் பொழுது வர்க்கோத்தமம் பாரிஜாத யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கு வந்தாலும் அதே சிம்மராசி மண்டலத்தில் பூரம் 3ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சம், மேலும் அதே பூரத்தில் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏற்படுகிறது. இது எல்லாமே ஒரு டர்ன் அரவுண்ட், நம்மை திருப்பி போடக்கூடிய அமைப்பு. இப்ப இது நாள் வரை எல்லா மகர ராசிக்குமே கவுந்து போனது அப்படிங்கிறது நன்றாக தெரியும். அதுவும் சாதாரணமா கவுந்து போகாமல் அதல பாதாளத்தில் கவுந்து போனதுதான் இவர்களுக்கு ஏற்பட்டது. அதற்கப்புறம் சாட்டர்ன் 7.5 சனியை விட்டு வெளியே போனாலும் குரு மறைந்தார். இப்பொழுது உச்ச குருவின் பார்வை ராசிக்கு, லாபத்துக்கு, வெற்றி ஸ்தானத்துக்கு. இதற்கு பேர் என்ன அப்படின்னா, நம்ம காத்து அடிக்குது. ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருந்தது, அந்த மைனஸ் பாயிண்ட்டும் ஜூலை மாதத்தில் இல்லை. என்னன்னா, இதற்கு முன்பு ராசியை குரு பார்த்தார், இப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை இப்பொழுது மறுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துல ராகு என்ன பண்ணுவார், நம்மளுடைய வார்த்தைகள்ல வாக்குகள்ல ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பார். நமக்கே தெரியாமல் நாம் சில நேரங்களில் மற்றவர்களை காயப்படுத்தி விடுவோம். நம்ம அதை ஒரு இன்டென்ஷனா பண்ண மாட்டோம், ஆனால் தெரியாமல் அந்த வார்த்தையை நாம் விட்டு விடுவோம். இப்போ அதுக்கும் வாய்ப்பில்லை ராஜா. ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் சுக்கிரன்
ராகுவை பார்த்து அப்படியே குளிப்பாட்டி விட்டுருவார். குழு குழு குழுன்னு ஐஸ் பேக்கில் வைத்திருப்பார். ராகுவிற்கு திரிகோணத்தில் புதன்கிறதுனால இன்டலெக்சுவல், திங்க் டேங்க், அறிவுஜீவி. அவர் வார்த்தையை விட்டார்னா அதுல கூட ஒரு அறிவு தத்துவம், ஒரு இன்டலெக்சுவல் தாட் ப்ராசஸ் உள்ள இருக்குது பிரதர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு மைனஸ் பாயிண்டையும் கட் பண்ணி விட்டார்கள். இதுல தேடி பார்த்தா மைனஸ் பாயிண்டே கண்ணில் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ல குருவும் சூரியனும் சிவராஜ யோகம், அஷ்டமாதிபதி அஷ்டமத்துக்கு விரயம், சூரியன் அஷ்டமத்துக்கு விரயம். அப்போ ஒட்டு மொத்தமாக மகர ராசி சகோதரர் சகோதரி, அவங்க லைஃப் பார்ட்னர், அவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே பிளஸ். இப்போ இவங்களுடைய நிலைமை என்னன்னா, ஒரு மகர ராசி நபருக்கு வெற்றி ஃபார்முலா வந்தால் மட்டும் பத்தாது, ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பத்துக்கே ஒரு வெற்றியும் ஒரு வாய்ப்பும் ஒரு அதிர்ஷ்டமும் வந்தால் மட்டும்தான் அவர்கள் கவுந்து போன இடத்திலிருந்து கரையேற முடியும். இப்ப லாபத்துக்கு குரு பார்வைங்கிறதுனால, ராசிக்கு இருக்கக்கூடிய சந்திரனுக்கு குரு பார்வைங்கிறதுனால அது குரு சந்திர யோகமா கஜகேசரி யோகமா, வெற்றி ஸ்தானத்தை குரு பார்ப்பது, வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசியாதிபதியை குரு பார்ப்பதும் இவர்களுக்கு பிளஸ். இன்னொரு பக்கம் லாபாதிபதியே லாபத்தை பார்க்கிறார், அது ஒரு பெரிய பிளஸ். அப்போ இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயம், வாடகை, குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு, லைஃப் பார்ட்னருக்கு வேலை வாய்ப்பு, பிசினஸ், புத்திசாலித்தனம், தாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவர்களுக்கு அபிவிருத்தி, இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், உயர்நிலை, உயர் பதவி, இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் குரோத், அடுத்த கட்டம்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் லெவலுக்கு இவர்களை அழைத்து செல்வதற்கு அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இதுல தேடி பார்த்தா 2 மைனஸ் பாயிண்ட் இருக்கிறது. என்ன அந்த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, இவர்களே இவர்களுடைய குழந்தைகளையோ இல்ல பிரதர் சிஸ்டர்ஸையோ எதையாவது பேசாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்க ராசியாதிபதி சனிதான் செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாய் புத்திர ஸ்தானத்தில் இருப்பதனால் குழந்தைகளாகவும், காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் சகோதரர்களை குறிகாட்டுவதனால் சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொதுவாக கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். அது குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம். 2 குழந்தைகள் இருக்கும், இந்த குழந்தைக்கு அதை தரேன், அந்த குழந்தைக்கு இதை தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுது நாச்சுக்காக கொஞ்சம் சமயோஜிதமாக செயல்படும். சாட்டனுடைய 10th ஆஸ்பெக்ஷன், மார்ஸனுடைய 8th ஆஸ்பெக்ஷன் விரயத்துக்கு புதனுடைய பார்வை இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு செலவை இவர்கள் செய்யாமல் பார்த்து கொண்டால் அதுவே போதுமான. 8ஆம் இடத்தில் சுக்கிரன், வயதில் மூத்த நபர்கள், பெண்கள் ஏதாவது ஆப்ளிகேஷன், ஹெல்ப் கேட்பார்கள். சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய அத்தை, சித்தி, மாமி, இந்த மாதிரி வயதில் மூத்த பெண்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்பார்கள். ஆனால் நோ என்று சொல்ல முடியாது. இதனை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். சுக்கிரன் கேதுவை சேர்க்கை, சுக்கிரனை ராகு பார்க்கிறது. அப்போ கணவன், சுக்கிரன்கிறது பெண்களை மட்டும்தான் குறிகாட்டுகிறது. கணவனை இழந்த பிரிந்த பெண்கள் பொதுவாக உங்களுடன் பழகும் பொழுது மகர ராசிக்காரர்கள் ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணணும். வாங்க சிஸ்டர், உட்காருங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொன்னால் பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. மகர ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் லாபத்தையும் பார்க்கிறார், விரயத்தையும் பார்க்கிறார். இப்போ கணவன் லாபம் சம்பாதிப்பதில் குறியாக இருப்பார். நீங்க தான் இப்போ இங்க சாட்டான். அப்போ கணவன்கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் உஷார் சார். நான் எப்பொழுதுமே என் கணவன்கிட்ட பேசும்போது ஓவர் உஷார் தான் சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. சில நேரத்தில் ஆர்வ கோளாறினால் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னால் கூட அது கொஞ்சம் உங்களுடைய கணவனை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வயதில் மூத்த நபர்களுக்கு பொதுவாகவே சமாதானம் ஏற்படும். குறிப்பா 8ஆம் இடம், கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல ஏதாவது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் இருப்பது போல் காண்பித்தால் அதற்கு தேவையான அந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. கண்டிப்பா மகர ராசிக்காரர்கள் ஜூலை மாதம் சிகரம் ஏறுவார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது நாம் இதுவரை பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் சிம்ம ராசி மண்டலத்துக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்.
மேலும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்க போகிறது. சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். எல்லா அம்மன் கோயிலையும் இந்த கோலாகலம் குதூகலம், எல்லா அம்மன் கோயிலுமே பிரதானமான வழிபாடுகள் ஆடி மாதம் முழுவதுமே விஸ்தாரமாக இருக்கும் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். பிரத்யேகமான அந்த ஆடி மாத பலன்களை 12 ராசிக்கும் நாம் அடுத்த பதிவில் மிகவும் விவரமாக காண்போம். அதுவரை தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள், வெற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.